ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ். இன்னைக்கு நம்மளோட தலைமுடி சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வா ஒரு சூப்பரான ஹேர் பேக் தாங்க பார்க்க போறோம். ஸோ அதிகமாக முடி கொட்டுறது, பொடுகு தொல்லை, முடி ரொம்ப வறட்சியாக இருக்கிறது, நுனிகளில் வெடிப்பாக இருக்கிறது, நம்மளோட தலைமுடி நீளமாக இருக்கணும்னு நினைப்பீங்க, முடி அடர்த்தியாக இருக்கணும்னு நினைப்பீங்க, முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூப்பரான எளிமையான ஹேர் பேக் தாங்க இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கட்டாயமாக வாரம் ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த டிப்ஸ் நம்மளோட தலைமுடியோட வேர்க்கால்களை வலிமைப்படுத்தி நம்மளோட ஹேர் ஃபால் பிரச்சனை, அந்த மாதிரி ஹேர் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நம்மளோட ஹேருக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. அதோட ரொம்ப சாஃப்டான மினுமினுப்பான கூந்தலையும் தருது. ஸோ இந்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் பாசி பயிர் எடுத்துக்கோங்க, தோலோட பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சொல்றது முடி மீடியமா இருக்கிறவங்கல இருந்து அதிகமா இருக்கிறவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முடி கம்மியா இருந்ததுன்னா அளவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுல தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாவே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 பொருள்களையும் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நைட்டே நல்லா ஊற வச்சிருங்க. ஓவர் நைட் ஊறினாதான் நல்லா நம்மளுக்கு உப்பி வரும். அப்படி நைட் ஊற வைக்க முடியல, மறந்துட்டீங்க அப்படின்னா காலையில் 5லிருந்து 6 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கணும். அப்போதான் நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. நீங்கள் நைட் ஊற வைக்கிறீங்கன்னா சின்ன பாத்திரத்தில் ஊற வச்சாலே போதுமானது, நல்லா ஊறிக்கும். பட் பகலில் உங்களுக்கு சீக்கிரமாக ஊறணும்னா இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தை எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் நிறைய தண்ணி விட்டு ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஊறிக்கும். இப்போது நல்லா ஊறின பாசி பயிறு, வெந்தயம், அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ஊற வைக்கிறதுக்கு பயன்படுத்தின அதே தண்ணியை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா திக்காக பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அடுத்து இதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருங்க. ஸோ அந்த லெமனில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாமே விழுந்துட்டா அதை தனியாக தூக்கி எரிஞ்சிருங்க. வெறும் இந்த ஜூஸ் மட்டும்தான் அதில் நம்ம ஆட் பண்ணணும். அடுத்து இது கூட 2 ஸ்பூன் புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிச்ச தயிர் ஆட் பண்ணக்கூடாது. கடைசியா இதுல 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஹேர் பேக் ரொம்ப ஸ்பெஷலான ஹேர் பேக்குங்க. ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பொருட்களுமே நம்மளோட தலைமுடியோட வளர்ச்சியில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிற மாதிரியான பொருட்கள். அதுவும் நமக்கு வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். இதோட ரிச்னஸை நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இதோட பயன்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்க வெந்தயம், அரிசி, பாசிப்பயிறு, தேங்காய் எண்ணெய், எலுமிச்சை, தயிர் எல்லாமே நம்மளோட ஹேருக்கு ஒரு பூஸ்டப் பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பொருட்கள். இந்த பொருட்களை எல்லாம் நம்ம தனித்தனியாக பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி ஒரே பேக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ அதோட பலன்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ திக்காக இந்த மாதிரி க்ரீமியான பேஸ்ட் கிடைச்சிருக்கு. இதை தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு வேர்க்கால்களிலிருந்து நுனி வரைக்குமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நம்ம வெறுமனே அப்ளை பண்ணுறப்போ வேர்க்கால்களில் எல்லாம் படாது. ஸோ கைகளை உள்ளே விட்டு நல்லா வேர்க்கால்களில் படுற மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. இந்த பேஸ்ட்டை ஹேர் முழுமைக்கும் அப்ளை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 30 நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹீட்டான பாடியாக இருந்ததுன்னா 40 நிமிஷம் கூட இதை நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி ஷாம்பு போடாமல் அப்படியே தேய்ச்சி இந்த பேஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றப்போ நம்மளோட தலைமுடி சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்றதோட தலைமுடியோட வளர்ச்சியும் ரொம்ப அதிகரிக்கும். இதை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம்.
ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்ககிட்ட தெரியப்படுத்துங்க. இந்த டிப்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் மூலமாக கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.